பதஞ்சலி ஆயுர்வேதாவில் தவறான விளம்பரம் வெளியிடுவதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பாபா ராம்தேவ் நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய பின்னணி பொறுத்தவரையில் பதஞ்சலி ஆயுர்வேத மருந்துகளுக்கான விளம்பரங்களில் தவறான தகவல்கள் வெளியிடுவது குறித்து உச்சநீதிமன்றம் அனுப்பிய நோட்டீஸுக்கு பதிலளிக்காததால் அந்த நிறுவனத்தினுடைய இணை நிறுவனராக இருக்கக்கூடிய பாபா ராம்தேவை நேரில் ஆஜராக தான் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரையில் கடந்த மாதம் தொடரப்பட்ட வழக்கில் தான் பதஞ்சலி விளம்பரங்களில் தவறான தகவல்கள் வெளியிடக்கூடாது என்று எச்சரித்த உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் இந்த வழக்கு தொடரப்பட்ட போது பதஞ்சலி நிறுவனத்தை பொறுத்தவரையில் பல தவறான தகவல்கள் பல தவறான விளம்பரங்கள் வெளியிடுவதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் தான் தவறான தகவல்களை வெளியிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்தார்கள். மேலும் இது தொடர்பாக பதிலளிக்க கோரி அந்த நிறுவனத்துக்கு உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் அனுப்பிய நோட்டீஸுக்கு தற்போது வரையில் பதஞ்சலி நிர்வாகம் எந்த ஒரு பதில் கடிதமும் பதிலும் அனுப்பவில்லை. இதன் காரணமாக இந்த வழக்கு தற்போது மீண்டும் விசாரணைக்கு வந்தது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அனுப்பிய நோட்டீஸ்க்கு பதஞ்சலி நிறுவனம் பதிலளிக்காததை கண்டித்த நீதிபதிகள் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஏன் தொடரக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பினார்கள். என்றால் கடந்த மாதம் இந்த வழக்கு வரும்போதே இது தொடர்பாக பதஞ்சலி நிறுவனம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் தற்போது வரையில் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பாத காரணத்தால் அவர்கள் மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடாது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் வழக்கினுடைய அடுத்த விசாரணையின் போது பதஞ்சலி இணை நிறுவனராக இருக்கக்கூடிய பாபா ராம்தேவ் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜேஸ்வரி.